இந்த ஆண்டு நோபல் பரிசு பொருளாதாரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோயல் மோகிர், பிலிப் அகியான், பீட்டர் கோஹில் இவங்களுக்காக புதுமையை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக இந்த 3 பேருக்கும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் கிளார்க், மைக்கேல் டொவைரட், ஜான் எம் மார்டினிஸ். இவங்க அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸை சேர்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. உலோக கரிம கட்டமைப்பை உருவாக்கியதற்காக 3 விஞ்ஞானிகளுக்கான வேதியியல் நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுசுமோ கிடாகவா, ரிச்சர்ட் ராப்சன், உமர் எம் யாகி. இவங்க 3 பேருக்கும் வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான மரியாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு வழங்கப்படுகிறது. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதுக்காக மேரி இ பிரென்கோவ், பிரெட் ராம்ஸ்லெட், ஜிமோன் சஹாகுச்சி இவங்க 3 பேருக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அப்புறம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஹங்கேரி எழுத்தாளர் லஸ்லோவுக்கு வழங்கப்படுகிறது. இவரோட பேர் லஸ்லோ கிரஷ்னோ கோர்காய். இந்த நோபல் பரிசு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அவரோட வாழ்நாளில் டைனமைட் அப்படிங்கிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சதுக்காக நிறைய பணம் கிடைக்குது. அதை மற்ற நாடுகள் எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மற்ற நாடுகளை அடிக்கிறதுக்கு வெடிப்பொருளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி பயன்படுத்த அணு ஆயுதத்துக்கு அது அடிகோலாக இருந்தது. அப்படி பயன்படுத்தினதுனால மக்கள் எல்லா நாடுகளில் உள்ள மக்களும் பல இன்னல்களுக்கு ஆளானாங்க. அப்படி ஆளான காரணத்தினால ஒரு நாள் மக்கள் அவர் மேலே வெறுப்பை எப்படி தெரிவித்தாங்க அப்படின்னா, அவரோட தம்பி லுட்விக் அப்படிங்கிறவர் மரணித்தார். ஆனால் பத்திரிக்கையில் அவரோட செய்தி எப்படி வந்தது அப்படின்னா, மரண வியாபாரி மரணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இதை பார்த்த உடனே ஆல்ஃப்ரெட் நோபல் மக்கள் மரண வியாபாரியான ஆல்ஃப்ரெட் நோபல் இறந்துட்டார்னு சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மனசு காயப்பட்டது. நாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து உருவாக்குனது தான் இந்த நோபல் பரிசு. இந்த நோபல் பரிசு ஆனது அவரோட நினைவு தினமான டிசம்பர் 10ஆம் தேதி வழங்கப்படுகிறது. தேங்க்யூ.